ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே வந்தன் மேலிரங்கோ வல்லமையா வாரோ ஆசீர்வாதியோ. வாரும் தூய ஆவியே வந்தன் மேலிரங்கோ வல்லமையா வாரோ ஆசீர்வாதியோ. நித்திய ஜீவ ஊற்றே தாகம் தீர்க்கும் கமாடுபடி நித்திய ஜீவ ஊற்றே தாகம் தீர்க்கும் தண்ணி தேற்றரவாள நே வந்தன் மேலிர வாரும் தூயாயே வந்தன் மேலிர வல்லமாய் வாரும் ஆசீர்வாதியோ. கமாலா சொல்லுமே வல்லமாய் வாரும் ஆசீர்வாதியோ. எல்லாரும் சேர்ந்து நித்திய ஜீவ ஊற்றே தாகம் தீர்க்கும் தண்ணி தேற்றரவாளே வந்தன் மேலிரங்கோ நித்திய ஜீவ ஊற்றே தாகம் தீர்க்கும் தண்ணி தேற்றரவாள நே வந்தன் மேலிரங்கோ வாரும் தூயாவி வீலம் தரபல வர 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 வீயாந்தல வர வர வியாக்கர மல மனதர பல வர வர வாரும் ஆசீர்வாதி. எல்லா கையை வச்சு வல்லமையாய் வாரும். உடைய தெய்வீக பிரச்சனைகளை விடப்பட்டு வளம் அல்ல பராக்கிரம் அல்ல உடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆசீர்வாதியோ வல்லமையாய் வாரும் ஆசீர்வாதியோ. நல்ல கரங்களை தட்டி praise the Lord. hallelujah hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தரை நினைத்திருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். கமான் everybody, கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya hallelujah praise the Lord hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நான் ஒரு நாள் ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பாஸ்ட் பேரை சொல்லி கேட்டேன், அந்த பாஸ்ட் எப்படி இருக்கார், நல்லா இருக்காருன்னு கேட்டேன். பாஸ்ட் இதே வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன், நான் போய் கேட்டேன். அவர் சொன்னார், நல்லா இருந்தானே ஆகணும் அப்படின்னாரு. நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அவன் தலையெழுத்து சரியில்லைன்னு உலகம் சொல்லும். ஆனால் நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னா நம்ம நல்லா இருந்து ஆகணும். அதான் தலையெழுத்து. வராத சொல்லுங்க, நல்லா இருந்து ஆகணும். என் தலையெழுத்தே அதான். எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு எல்லாரும் நெத்தியில் எழுதுறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என் தலையெழுத்து நல்லா தான் இருந்து ஆகணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க, நான் நல்லா தான் இருப்பேன், நான் நல்லா தான் இருந்து ஆகணும். யாராவது உங்களை பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருந்தானே ஆகணும், வேற வழியே இல்லை. இல்லை பாஸ்டர் அப்படிலாம் இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா
பரவாயில்ல, அதை விட்டுருங்க, அது ஒரிஜினல் கிடையாது, அது டூப்ளிகேட். ஆனா நம் மேல இருக்கிறது என்ன அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாம நன்றாகவே இருந்து இருந்து ஆகணும். ஆமே. நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. இந்த இரவேளையிலே ஆண்டவருடைய பிறப்பின் நாளை நாம் கொண்டாடி மகிழ்ம்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பார்த்து கொஞ்சம் நல்ல சேரில் உட்காந்துக்குங்க. சின்ன பிள்ளை தம்மாரில் இருப்பீங்கன்னா முன்னாடி வந்துடுங்க. ஆமாம், இந்த இரவு நாம் ஒரு வித்தியாசமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமாம், ஒரு புதிய முயற்சி. எல்லா பாடலுமே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து பாடல். பிறந்தனாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத அறிந்த பாடல். ஆகவே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படிங்கிறார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் எதற்காக வருகிறார், எதற்காக அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா, தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படிங்கிறார். ஆங்கிலத்தில் சேவ் த பீப்புள் அப்படின்னா அதுக்கு எப்படி விளக்கம் சொல்றாங்க, காப்பாற்றுகிறவர் அப்படிங்கிறார். இயேசு எதற்காக அந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுவதற்கு. எதற்கிருந்தெல்லாம் காப்பாற்று அப்படின்னா பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, வறுமையிலிருந்து. நான் படித்து பார்த்தேன், நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்த சேவ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை காப்பாற்றுகிறவர், ஹீப்ரு வார்த்தை காப்பாற்றுகிறவர். அந்த காப்பாற்றுகிற வார்த்தைக்கு நிறைய விளக்கம் உண்டு. அதில் ஒன்று சொல்கிறாங்க, பேராபத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறாரா, காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்ல பார்ப்போம். சரி, இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னா நம்மளை காப்பாற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். சொல்றாரு, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் அப்படின்னா பாவத்தை நீக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்தும் பாவம் மேற்கொள்ளாதபடி, அந்த பாவத்தினால் வருகிற தீங்கு மறுபடி பிள்ளைகளை தொடாதபடி எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்ல, கர்த்தரனை காப்பாற்றுகிறவர். சொல்ல, கர்த்தரனை காப்பாற்றுகிறவர். நல்லா சொல்ல, கர்த்தரனை காப்பாற்றுகிறவர். இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டே பண்ணி வச்சுங்க, ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சேதமும் ஒரு தீங்கு வரவே வராது. ஆமென். எப்போதும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இதெல்லாம் சாதாரண வார்த்தை. அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் பேராபத்தில் இருந்தும் எல்லா தீங்கிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு அடுத்து சொல்றார். அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, அவன் இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையைத்தான் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு அப்புறமாக தேவதூதன் தோண்டி சொல்லுகிறான். மரியாளை வாழ்த்தி விட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடு, அவர் தன் ஜனத்தின் பாவங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்கே சொல்லும் பொழுது இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் ஒன்றும் அணுகாமல் நம்மளை காப்பாற்றுகிற நல்ல தேவன் அவர். ஆமென் சொல்லி பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இம்மானுவேல். அடுத்து நிறைய நாமங்கள் இருக்கிறது. சங்கீதம் 72 கடைசி சொல்றாரு, அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு அவர் நாமத்தில் என்ன இருக்கு, மகிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற பாக்கியத்தை, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிற அந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை கொடுத்து நிறைய தவறான வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு, நான் ஏசுனார் இந்த மாதத்தில் பிறக்கல, அந்த மாதத்தில் பிறக்கல, இது அர்த்தம், இதனோட அர்த்தம் வேற அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன கேள்வி கேட்டு ஒன்று நடக்க போகிறது கிடையவே கிடையாது. இயேசு நம்மளை மீட்பதற்காக பிறந்தது சத்தியம், அதில் யார் மாற்றமே கிடையாது, யார் இல்லைன்னே சொல்ல முடியாது. சரித்திரமே அப்படித்தான் சொல்லுகிறது, கிமு கிபி என்று தான் சொல்லப்படுகிறது. இதை போய் யார் என்ன செய்ய முடியும், இனிமே மாற்றவே முடியாது. கிறிஸ்து பிறந்தது உண்மையானால் நாம் கொண்டாடுகிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆகவே நாம் எல்லாரும் அதில் நம்ம டெய்லி ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் நல்லது. அதே நேரத்தில் உலகமெங்கே இப்படி ஒரு காரியங்களை
விசேஷித்து நாட்களை விசேஷித்து இப்படி மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிற ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நாளை பயன்படுத்தி உலகமெங்கும் ஆண்டவருடைய பிறப்பை இந்த இரவலை கொண்டாடுகிறார். இன்றிலிருந்து நாளை வரை பார்க்கலாம், சில மேலை நாடுகள்லாம் ஒரு மாதம் முழுவதும் விடுமுறை விட்டு ஆண்டவருடைய நாட்களை, பிறப்பு நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆகவே வந்திருக்க எல்லாரும், புதிதாக வந்திருக்க திருச்சபை மக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி நம்ம ஆண்டவரை மையப்படுத்துவோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் முதலாவது ஆண்டவரை பாடுவார்கள். அதை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடுவோம். அவன் தொடர்ந்து ஆண்டவனை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.